ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். ஓரியன்டிங் யுவர் செல்ஃப், த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 1.4 டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் இன் த 2D பிளைன். ஸோ 2D பிளைன் இருக்குது, அதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் 2 பாயிண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2D பிளைனில் இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து ஹரிசாண்டல் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் லைனுக்கும் 2 பாயிண்ட்ஸ்க்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸாக. பட் நமக்கு ஸ்லாண்டிங் லைன், அதாவது டில்டட் லைன்ஸுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சது கிடையாது. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்டில் டில்டட் லைன் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கவர் ஆகாது. இந்த மாதிரி ஹாஃபாவோ இல்லை குவார்ட்டராகவோ இல்லை 3/4 கட் ஆகும். அந்த மாதிரி கட் ஆகுறப்போ நம்மளால் யூஸ்வலாக சப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா, வெர்டிக்கல் ஹரிசாண்டலுக்குலாம். அந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் எப்படி வந்து கொண்டு வராங்க அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். We know how to find the distance between the 2 points if they are on the axis or if they form a line segment parallel to the axis. கரெக்டாக நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல டயக்ராமில் ஃபிகர் 1.5ல் பார்த்தோம். W1, W2, S1, S2 இதெல்லாம் வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃபிகர் 1.5 we can find the distances W1, W2 and S1, S2. What should we do if the segment joining the points is not parallel to either axis? X axisக்கு parallel இல்லை, Y axisக்கு parallel இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்குது அந்த லைன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? We can use the பௌதயான பைத்தாகரஸ் தியரம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். பைத்தாகரஸ் தியரம் ஆல்ரெடி கிரேட் 8லேயே படிச்சிருப்பீங்க, விச் யூ ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிட் இன் கிரேட் 8. அதனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வி கேன் யூஸ் திஸ் ரிசல்ட் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் இன் த XY பிளைன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு XY பிளைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க நமக்கு ADM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏக்கும் டிக்கும் பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டிக்கும் எம்க்கும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எம்க்கும் ஏக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குது? ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் ADM இஸ் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். How do we find the length of its sides? இந்த சைட்ஸோட லென்த்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா இது எல்லாமே ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ இருந்தால் தான் உங்களால் மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் மூவிங் ஃப்ரம் ஏ பாயிண்ட் எங்கே இருக்குது? 3,4 இங்கே இருக்குது. டு டி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஏலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிக்கு மூவ் பண்ணணும். வாட் டிஸ்டன்ஸ் ஹேஸ் பீன் கவர்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சஸ்? வாட் அபவுட் த டிஸ்டன்ஸ் அலாங் த ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏல இருந்து டிக்கு மூவ் ஆகிறப்போ எக்ஸ் ஆக்சஸில் நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்க அண்ட் ஒய் ஆக்சஸில் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாட்டர் லைன் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள் ஏலேருந்து. அதே மாதிரி டிலேருந்து ட்ரா பண்ணுங்கள். ரெண்டும் மீட் ஆகும் பார்த்தீங்களா ஒரு பாயிண்ட்டு. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இருக்குது, இது வந்து ஒய் ஆக்சிஸ்லேருந்து இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்டு எக்ஸில் என்ன இருக்குது? 7 இருக்குது. இங்கே வந்து எக்ஸில் என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 7 - 3 என்ன வரும்? 4 வரும். ஸோ அப்போ இதுதான் 4. ஓகேவா? அதே மாதிரி ஒயில் பாருங்கள். ஒயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது? 4 இருக்குது. இங்கே வந்து 1 இருக்குது. 4 - 1 3. அப்போது இது வந்து 3 யூனிட்ஸ். இது வந்து 4 யூனிட்ஸ். ஸோ இது பாருங்கள் எத்தனை ஸ்கொயர் கிராஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்கள். 1 2 3 4.
கரெக்டாக? இங்கே பாருங்கள் 1 2 3, அதனால 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், சப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? வாட் டிஸ்டன்ஸ் ஹேஸ் பீன் கவர்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு 4 யூனிட்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நீங்கள் வந்து 4 யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுறணும். ஒய் ஆக்சிஸ்க்கு 3 யூனிட்ஸ். ஸோ 3 யூனிட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேன் தீஸ் டிஸ்டன்சஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஏடி அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கேன் தீஸ் டிஸ்டன்சஸ் ஹெல்ப் யூ ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஏடி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து நமக்கு ஏடியோட, இந்த ஏடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இந்த லென்த்து தெரிஞ்சிடுச்சு, இந்த லென்த்து தெரிஞ்சிடுச்சு. இதை ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு ஏடி கிடச்சிரும் இல்லையா. ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி பண்ணுறப்போ ஈஸியாக நமக்கு கிடச்சிரும். அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம்? எஸ், we can use Pythagoras formula and find the distance AD அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நமக்கு ஃபிகர் 1.7 கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம ஒரு க்ளூ மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? த டிஸ்டன்ஸ் மூவ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிவன் பை சிடி. ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸை வந்து சிடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிடி அப்படின்றது என்னது? எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ. நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஸோ டி மைனஸ் ஏ, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி வந்து 7, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் டி வந்து 7, எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் ஏ வந்து 3. இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ், த டிஸ்டன்ஸ் மூவ் அலாங் த ஒய் ஆக்சஸ் இஸ் கிவன் பை ஏசி. ஸோ ஒய் ஆக்சஸ்க்கு நம்ம அலாங்காக மூவ் பண்ணது வந்து நம்ம ஏசி அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஏசி எப்படி கிடச்சிது? ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஏ மைனஸ் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் டி, தட் இஸ் 4 - 1 = 3 யூனிட்ஸ். இப்போ நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு அப்போனா ஏடி கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர்ன்றது நமக்கு என்ன வரும்? 16 வரும். 3 ஸ்கொயர்ன்றது 9 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வந்து நம்ம 5 × 5 அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த 2 5க்கும் ஒரு 5 வெளியே போட்டுருவோம் ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் 5 யூனிட்ஸ் தான் ஆன்சர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி நம்ம ரிமைனிங் மொத்தம் 3 சைட்ஸ் இருக்குல்ல இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு, இதே மாதிரி நம்ம டிஎம் எம்ஏ இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த எம்முக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ வேர்ட்டிக்கலாக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஹரிசான்டலாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சா? இப்போது நீங்கள் கண்டுபிடிங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்குது, இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 9, இதில் வந்து 3. 9 - 3 என்ன வரும்? 6 வரும். ஸோ இது வந்து 6. அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு அலாங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ்னால் ஒய் என்ன வருது? ஒய் கோஆர்டினேட் 6ம் 4ம் இருக்கும். ஸோ 6 - 4 = 2. ஸோ இது வந்து 2. அப்போ நீங்கள் பித்தாகரஸ் தியரம் போடுறப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஸோ 36 + 4 தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 40. ஓகேவா? அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 யூனிட்ஸ். இதுதான் எம்ஏ. எம்முக்கும் ஏக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு டிஎம் கண்டுபிடிக்கணும். டிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வேர்ட்டிக்கலாக ஹரிசான்டலாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு அலாங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லலாம்? 7, 9 இருக்குது. அப்போ 9 - 7 2. ஒய் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 and 1 இருக்குது. 6 - 1 5. ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 25 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29. கரெக்டாக? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 யூனிட்ஸ். இது வந்து டிஎம்க்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதுதான் நமக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஏடி வந்து 5 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சோமா,
அதுக்கப்புறம் அதே மாதிரி டிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், எம்ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இன் ஜென்ரல் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ். இப்போ வந்து x1 y1 ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மில் மெமரி பண்ணிக்கோங்க. x2 y2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x2 minus x1 the whole square. எவ்ரி டைம் நீங்கள் போயிட்டு கிராஃப் ஷீட்டில் போயிட்டு டாட்டர் லைன்லாம் வரைஞ்சிட்ருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ தட் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஸ்லாண்டிங் லைனாக இருந்துச்சுன்னா. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஃபிகரில் வந்து அதுதான் ஷோ பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்ற பாயிண்ட் வந்து x1, y1, டின்ற பாயிண்ட் வந்து x2, y2. இது நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து x2, கரெக்டாக? ஸோ x2, இங்கே வந்து x1, ஸோ x1. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2 minus x1. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு அலாங்காக இருக்குது. அப்போ y2 minus y1. ஸோ இந்த y2 minus y1 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இது ரெண்டும் மீட் ஆகிறது. அப்போ மீட் ஆகிற பாயிண்ட் என்னது, x1, y2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயின்சிடென்ஸ், அதாவது இங்கே நமக்கு இங்கே ஏலேருந்து வருது. ஏல வந்து எக்ஸ் கோஆர்டினேட்னு இருக்குது x1, அதுதான் x1. டிலேருந்து இது வருது, டிலேருந்து வர்றப்போ ஒய் கோஆர்டினேட் என்னது y2, அதனால தான் இது. ஸோ x1, y2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போனீங்கன்னா கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப சப்போஸ் செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்லலாம் வர்றப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்தாலுமே ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம எப்படினாலுமே என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரமில் போட்டு அப்ளை பண்ணுறப்ப ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ -2 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 4 தான், +2 ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு 4 தான். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, நமக்கு எந்த சேஞ்சஸுமே அதில் இருக்காது. அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ் வெதர் x2 minus x1 and y2 minus y1 ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், எப்படினாலும் இருக்கலாம். as we are simply measuring the shifts along the two axes. ஜஸ்ட்டு வந்து நம்ம ஷிஃப்ட் மட்டும் தான் பண்ண போகிறோம் ஒரு ஆக்சிஸ்லேருந்து இன்னொரு ஆக்சிஸ்க்கு. ஓகேவா? வாட் இஃப் x1, x2, y1, y2 டேக் நெகட்டிவ் வேல்யூஸ்? இன் ஃபிகர் 1.9 ட்ரையாங்கிள் AMD இஸ் ரெஃப்ளெக்டட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், AMDன்னு. இது அப்படியே ஒய் ஆக்சிஸ்க்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, கரெக்டாக? ரெஃப்ளெக்ட் ஆகிறப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கே தவிர இந்த லென்த்தில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது வந்து சுருங்கவோ விரியவோ அந்த மாதிரி எந்த மாதிரி இருக்காது. நமக்கு லென்த் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து ரெஃப்ளெக்ட் மட்டும் ஆகிருக்கு. ஓகேவா? வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த இமேஜஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் AMD? AMDக்கு என்ன இருந்துச்சு? 3,4, 9,6, 7,1. இதே இது இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஏன்றது A', ஸோ +3 அப்படின்றது -3 ஆயிரும். ஒய் கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நமக்கு இங்கே -9 இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து நமக்கு -9 இருக்கும், ஒய் வந்து நமக்கு அதே 6 தான் இருக்கும். டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து -7 இருக்கும், ஒய் வந்து 1 இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு 3,1 இருந்துச்சா, இந்த சைடு நமக்கு வந்து -3,1. பட் நமக்கு சைன் சேஞ்ச் ஆனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்ப பாசிட்டிவாக ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் C', D', என்னது? இந்த பாயிண்ட் C' அண்ட் D'. ஸோ C', D' அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் A', எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் A' என்னது? -3. எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் D' என்னது? -7.
ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து -7 -3 போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்ன வரும்? -7 + 3 வரும், -4 வரும். என்னதான் -4 வந்தாலும் நீங்கள் பித்தாகரஸ் தியரமில் ஸ்கொயர் பண்ணுறப்ப இங்கேயும் நமக்கு 16 தான் வரும், இங்கேயும் நமக்கு 16 தான் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் எப்படினாலும் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ A', C' பாருங்கள். A', C' பார்த்தீங்கன்னா y கோஆர்டினேட் ஆஃப் A' அண்ட் y கோஆர்டினேட் ஆஃப் D'. y கோஆர்டினேட் ஆஃப் A' என்னது? 4. y கோஆர்டினேட் ஆஃப் D' என்னது? 1. 4 - 1 3. இதே இது 1 - 4 போட்டிங்கன்னா என்ன வரும்? -3 வரும். கரெக்டாக? -3 வந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம -3 த ஹோல் ஸ்கொயர் போடுறப்ப என்ன ஆயிரும்? +9 ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இப்போ நம்ம வந்து C', D' கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி A', C' கண்டுபிடிச்சாச்சு. யூஸிங் த பைத்தாகரஸ் தியரம் வி கெட் AD. இப்போ நமக்கு AD தான் வேணும். கரெக்டாக இந்த AD தான் வேணும். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4² + 3². ஸோ என்ன வருது? 5 வருது. 16 + 9 வரும். 16 + 9 வந்து as usual 25 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இங்கே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறப்ப 5 ஆயிரும். இதே மாதிரி நம்ம இப்போ AD கண்டுபிடிச்ச மாதிரி ரிமைனிங் என்ன இருக்குது? DM அண்ட் MA இருக்குது. ஸோ DM', D', M' அண்ட் M', A' இருக்குது. D', M' எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ D', M' பார்த்தீங்கன்னா D', M'. ஸோ இங்கே அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன வரும்? இந்த டிஸ்டன்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் x என்னது? -7 + 9 நமக்கு என்ன வருது? = 2 வருது. கரெக்டாக? ஸோ இது வந்து நமக்கு 2. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் y என்னது? 6. ஸோ 6 - 1 = 5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 5 வருது. ஸோ நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5² + 2². ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 + 4. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29. ஓகேவா? வந்துச்சு பார்த்தீங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 யூனிட்ஸ். அதே மாதிரி M', A' பார்க்கணும். M', A' பார்க்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் x என்னது? நீங்கள் எந்த ஆர்டர்லனாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். x2, y2, x1, y1 எந்த ஆர்டர்லனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸோட தான் இருக்கணும், ஒய்யோட தான் இருக்கணும். அதை நீங்கள் மாற்றி எடுத்துடாதீங்க. இப்போ இதில் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் x என்னது? இப்போ நான் -3 ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். -9. ஓகேவா? இப்போ -3 + 9 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? +6 வரும். அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் ஆஃப் y எடுத்துக்கோங்க. 6 - 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6² + 2². ஸோ 36 + 4 தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40 யூனிட்ஸ் வந்துருச்சா? M', A' இதை நீங்கள் ஆர்டர் மாற்றி எடுத்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, தப்பாகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். we see that reflection has preserved. ரெஃப்ளெக்ஷன் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கண்ணாடியில் வந்து நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்களோட ரெஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் இமேஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஒல்லியாக தான் காமிக்கும், நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா ஃபேட்டாக தான் காமிக்கும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த ட்ரையாங்கிள் வந்து அந்த டில்ட்டிங் பொசிஷன் அந்த சைடு வேணால் வேறு மாதிரி காமிக்கும், மற்றபடி சேம் லென்த்தில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ரெஃப்ளெக்ஷன்றது வந்து லென்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸை ப்ரிசர்வ் தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களோட ட்ரையாங்கிளை வந்து ஸ்ட்ரெச் பண்ணவோ ஷ்ரிங்க் பண்ணவோ பண்ண போகிறது கிடையாது. ட்ரையாங்கிள் எப்படி இருக்கோ அது சேம் சைஸில் தான் இருக்கும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஸ்பாட்டில் வேணால் உட்காரும், வேறு குவாட்ரன்ஸில் வேணால் உட்காரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ திங்க் அண்ட் ரெஃப்ளெக்ட் பார்க்கலாம். வாட் ஹேஸ் ரிமைண்ட் த சேம் அண்ட் வாட் ஹேஸ் சேஞ்ச் வித் திஸ் ரெஃப்ளெக்ஷன். இப்போ இந்த ரெஃப்ளெக்ஷன்ற கான்செப்டில் எதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, எதெல்லாம் வேறு மாதிரி மாறி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து சேமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன்னா லென்த் எனக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சைடும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆங்கிளும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. எதெல்லாம் மாறி இருக்குது ரெஃப்ளெக்ஷனில், எதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு இல்லை சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கும்.
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன், அந்த கோஆர்டினேட்ஸோட பொசிஷன் கரெக்டாக பாசிட்டிவில் இருந்தது நெகட்டிவ் சைடு குவாட்ரன்ஸே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பொசிஷன் வந்து மாறி இருக்குது. ஸோ கோஆர்டினேட்டோட பொசிஷன் வந்து மாறிடுச்சு. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன் வந்து மாறி இருக்குது. அதாவது ஃபேஸ் ஆகிருக்கு இல்லையா, ஃபேஸிங் த ஆப்போசிட் வே. ஒரு சைடு ஃபேஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ஆப்போசிட்டாக இன்னொரு சைடு திரும்பிடுச்சு. ஸோ அந்த ஓரியன்டேஷன் மட்டும் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். would these observations be the same if triangle ADM is reflected in the x-axis instead of y-axis? ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து x-axisலேருந்து y-axisக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு, ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதே இது x-axisல இருந்து x-axisக்கே ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி x-axisக்கே வந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆயிருக்கும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அப்பையும் ரிசல்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போது இது வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு போயிருக்கு, கீழே போயிடுச்சுன்னா அப்படியே தலைகீழே போயிடும். இந்த பார்ட் வந்து கீழே போயிடும், இந்த பார்ட் வந்து மேலே போயிடும், அப்படியே ஃப்ளிப் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஃப்ளிப் ஆயிரும். அதுதான் நம்ம இப்போ எழுதணும். ஓகேவா? ஆனால் ரிசல்ட் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். The result would be the same. But என்ன ஆகுது? The triangle would just flip upside down. Flip தலைகீழா மாறிடும். Flip upside down into the bottom quadrants. குவாட்ரண்ட்டே மாறிடும், கீழே உள்ள குவாட்ரண்ட்டுக்கு போயிடும். கரெக்டாக? அப்படின்னாலும் என்ன தான் அப்படி போனாலும் த லென்த் எப்படி இருக்கும்? த லென்த் ஆஃப் த சைட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். would still same. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.